ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு முளைக்கீரை கூட்டு, அதாவது பருப்பு கூட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முளைக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கி நல்லா வாஷ் பண்ணிருங்க. அதுல மண்ணெல்லாம் இருக்கும், மண்ணு நாறு பூச்சிகள்லாம் இருக்கும். ஸோ நல்லா கிளீன் பண்ணி நல்லா கீரையை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பருப்பு, நான் வந்து ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பே போதும், எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் தேவை. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சிறு வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு தேவை. அடுத்து வந்து தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் தேவை. நம்ம குக்கர்ல செய்யறாங்க, அதுதான் பெஸ்ட். குக்கர் என்ன பண்றீங்கன்னா, பருப்பு நல்லா அலசிருங்க. அலசிட்டு அதை வந்து குக்கர்ல போட்டுருங்க. தண்ணி ஊத்திக்கலாம், ஏன்னா பருப்பு வேகணும்ல, அதுக்காக. ஓகேங்களா? இப்ப அடுத்து மஞ்சள் தூள் அதிலே போட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஓகேங்களா? பருப்பு வேகிறதுக்கு நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆயில் சேர்த்ததோட கீரையுமே அதுல போட்டுடலாம். கீரையுமே நான் அதில் சேர்த்துட்டேன். கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ அடுப்பில் வச்சிருங்க. அடுப்பில் வச்சு குக்கரை லாக் பண்ணிருங்க. உப்பு வந்து அப்புறமா போட்டுக்கலாம். குக்கரை லாக் பண்ணி நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 2-3 விசிலுக்கு வைங்க. ஓகேங்களா வியூவர்ஸ்? நான் வந்து வெங்காயம் போட சொல்ல மறந்துட்டேன். என்ன பண்றீங்கன்னா, அந்த கீரையோட சேர்த்து வெங்காயமும் ஒரு கைப்பிடி வெங்காயமும் போட்டுருங்க. போட்டு மூடி வேக வச்சிருங்க. ஒரு 3 விசிலுக்கு வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பும் கீரையும் போட்டோம் குக்கர்ல 3 விசிலுக்கு. இங்க பாருங்க, நமக்கு பருப்பு கீரை வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வெந்துருச்சு. தண்ணி கூட வந்து வத்திச்சு, நமக்கு அழகா கிடைச்சிருக்கு பாத்துங்க. இப்ப நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப உப்பு சேர்க்க போறோம். இப்ப உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப சேருங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்ப நெய் வந்து 1 டீஸ்பூன் சேருங்க. நெய் சேர்த்தா ருசியா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் சாதத்துல பிரட்டி போட்டு சாப்பிட்டு கொடுக்கலாம். பொதுவா இந்த முளைக்கீரையில பருப்பு நெய்லாம் போட்டு சேர்த்தா ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப நம்ம அடுத்து தாளிக்கணுங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கோங்க. அடுப்பு ஹீட் ஆனதோட அதுல ஆயில் சேர்த்துருங்க. ஹீட் ஆனதோட கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வச்சிருக்க வரமிளகாய் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இப்ப நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஒன்று சேர்க்க இங்க பாருங்க, ஒன்று சேர்க்க நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பும் கீரையும் வேக வைக்கும் போது பாதி வெங்காயம் போட்டோம். மீதமுள்ள பாதி வெங்காயத்தை இப்ப போட்டு வதக்கிக்கோங்க. இங்க பாருங்க, நல்லா வதங்கினதோட நம்ம கீரையை பருப்பு போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை இதோட சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க கிண்டி விட்டுருங்க. தேங்காய் துருவல் திருவி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதை வந்து மேல தூவி விட்டுருங்க. நமக்கு சுவையான நெய் மணத்தோட பருப்பு முளைக்கீரை பருப்பு தேங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையா இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் ஒன்று. இதை வந்து குழந்தைங்களுக்கு சாதத்துல போட்டு பிசைஞ்சு நீங்க கொடுக்கலாம். நம்மளுமே சாப்பிடலாம். பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சத்தான ஒரு உணவு கீரை. இதை நீங்க டெய்லி செஞ்சு கொடுத்தா ஸ்ட்ரென்த்தும் கூட, ஹெல்தி ஃபுட்டும் கூட. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நல்லா சுவையா இருக்கு. நான் ஈஸியான ஸ்டெப் ப்ராசஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதாங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, நமக்கு முளைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.